Let's turn to the book of Jeremiah, 12th chapter. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம். The first 3 verses we are all going to read together. முதல் 3 வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதியுள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறதென்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளின் திரியங்களுக்கோ தூரமுமாயிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதி தருகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். Amen. Hallelujah. Hallelujah. So this is the question that many people have in the mind and hearts in these days. இந்த நாட்களில் அநேகருடைய சிந்தனையிலே இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இதுதான். How is the wicked prospering? எப்படி துன்மார்க்கர் அவர்கள் செழித்திருக்கிறார்கள்? How is that they are successful? அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே ஜெயமோடு இருக்கிறார்கள்? Why is the righteous not able to see the results as that they have seen, the wicked has seen? துன்மார்க்கர் பார்க்கிற விதமான பலனையும் செழிப்பையும் ஏன் நீதிமான்களினால் பார்க்க முடியவில்லை? Oh, why is these things are admitted in the lives of righteous? நீதிமான்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் அனுமதிக்கப்படுகிறது? There was a question that was there in the heart of Jeremiah. எரேமியாவின் இருதயத்திலே இப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. Jeremiah tells God, Lord, he was suggesting God that his judgments were wrong. எரேமியா தேவனுடைய நியாய தீர்ப்புகள் தவறா இருக்குமோ என்று ஆண்டவரோடு கூட பேசுகிறார். He is suggesting God that he has to rechange his judgments. தேவனுடைய நியாய தீர்ப்புகளை நீதியை மாற்றி விட வேண்டும் என்று தேவனுக்கு எரேமியா ஆலோசனை சொல்லுகிறதா இருந்தது. You can see that at the beginning of this portion. இந்த பகுதியின் ஆரம்பத்தில் உங்களால் அதை பார்க்க முடியும். Today many of us do the same thing in our life. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேகர் செய்து கொண்டிருக்கிறோம். We always question God, Lord, why is they are prospering? Why are they prospering? Why are they successful? Why am not I? Why can I see these results? நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம். ஏன் அவர்கள் செழிப்பா இருக்கிறார்கள்? ஏன் அவர்களுக்கு ஜெயம் இருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கவில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று. Today I'm going to point out why is this frustration in the lives of people? ஏன் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு விரக்தி இருக்கிறது என்பதை குறித்து நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். We are going to study what is the reason why God allows such situations in our life. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்ற ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். He says you have planted them, then they have taken the root. Yes, they bear the fruits because of you. உம்மாலே அவர்கள் சுகித்திருக்கிறார்கள், உம்மாலே அவர்கள் வேறுபட்டிருக்கிறார்கள், உம்மாலே அவர்கள் வாய்க்கிறது என்ன என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். But you can find God talking back to Jeremiah in few verses later in verse 5. ஒரு சில வசனங்கள் தள்ளி 5ஆம் வசனத்திலே தேவன் எரேமியாவோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை நம்மால் பார்க்க முடியும். If you have run with the footmen and they have wearied you, then how can you contend with horses? நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? God asks a beautiful question back to Jeremiah. எரேமியாவை பார்த்து ஒரு அழகான ஒரு கேள்வியை கர்த்தர் கேட்கிறார். You have only run with footmen so far. நீ இதுவரை காலாட்களோடு மாத்திரம் தான் ஓடி இருக்கிறாய். If this can vary you, இதுவே உன்னை இளைக்க பண்ணுமானால், but I have a greater plan for your life, that is to run with the horses. குதிரைகளோடு நீ ஓட வேண்டும் என்ற ஒரு பெரிதான ஒரு திட்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிறேன். How can you even contend with the horses? நீ எப்படி குதிரைகளோடு கூட சேர்ந்து ஓட முடியும்? God would have never said to Jeremiah if he didn't have any plans of Jeremiah running with the horses. எரேமியா குதிரைகளோடு ஓடக்கூடிய ஒரு திட்டம் கர்த்தருக்கு இல்லாவிட்டால் இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்க மாட்டார். Sometimes in our life there are some foot soldiers, the footmen that we are battling every day. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே தினந்தோற வாழ்க்கையிலே நாம் சில காலாட்களோடு கூட நாம் போராடி கொண்டிருக்கிறோம். But many people are getting depressed or frustrated as soon as they start fighting with the footmen. இந்த காலாட்களோடு போராட ஆரம்பித்த உடனேயே அநேகர் சோர்ந்து போய் விடுகிறார்கள். That is not the plan of God. அது தேவனுடைய திட்டம் அல்ல. God's plan is for you to contend with the horses that is coming your way. இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையிலே வரப்போகிற குதிரைகளோடு கூட நீங்கள் ஓட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். God's ways or God's visions for your life is to face greater challenges and see greater victories in your life. இன்னும் பெரிய சவால்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்து பெரிதான ஜெயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே காண
காண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். In a Christian life, we think that contenting with the footmen is a greater task. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே காலாட்களோட நாம் ஓடுவது அல்லது போராடுவதே நமக்கு பெரிய காரியம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். But God's plan, it's not so. இல்லை, தேவனுடைய திட்டம் அப்படிப்பட்டதல்ல. If God is asking you to contend with horses, it means God is going to give you the power to contend with horses. தேவன் உங்களை குதிரைகளோடு கூட சேர்ந்து ஓட வேண்டும், இல்ல குதிரைகளோடு கூட போராட வேண்டும் என்று சொல்வாரானால் அதற்குரிய பலனையும் வல்லமையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். God will not expect something from your life without giving the power to run with the horses. குதிரைகளோடு கூட ஓட வேண்டிய பலத்தை உங்களுக்கு கொடுக்காமல் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை எதிர்பார்க்க மாட்டார். God will not expect something from your life without God giving you the ability to run with horses. குதிரைகளோடு கூட ஓடக்கூடிய திறனை உங்களுக்கு தராமல் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதை எதிர்பார்க்க மாட்டார். But today we are just frustrated by just running with the foot soldiers. ஆனால் இன்றைக்கோ நாம் காலாட்களோட ஓடுவதோட நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். In Bible, in the book of 1 Kings 18th chapter 46th verse, we can find a verse where Elijah is able to run faster than the horse in a physical term. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் சரீர பிரகாரமாக பார்க்கையிலே எலியா குதிரை ரதத்தை விட வேகமாய் ஓடுகிறதை நம்மால் அங்கே பார்க்க முடியும். Do you think a person can run faster than a horse in a natural way? இயற்கை விதமா சரீர பிரகாரமாய் ஒரு மனிதனால் குதிரை விட வேகமாய் ஓட முடியுமா? You can find here that Elijah contends with the horse in a particular situation and runs faster than Ahab. ஆனால் குறிக்கப்பட்ட இந்த தருணத்திலே எலியா குதிரையோடு கூட போட்டியிட்டு ஆகாபை முந்தி அவன் ஓடுகிறான். Because the Bible says the hand of the Lord was with Elijah. ஏனால் கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்கிறது கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். When the hand of a Lord is with a person, கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனோடு கூட இருக்குமானால் God will help you to do things that is impossible in the sights of people around you. உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களின் பார்வையிலே சாத்தியமில்லாத காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் சாத்தியமாக்கி காட்டுவார். God can make or give you the ability to do things that is even not possible in your own sight. உங்களுடைய பார்வையிலே இது முடியாது என்று நீங்கள் நினைக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் சாத்தியமாய் மாற்றி காட்டுவார். How many of you believe that God is expecting you to run with horses? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை குதிரைகளோடு கூட ஓட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார் என்று? The title of my sermon today is Get Ready to Run with the Horses in the Coming Days. இன்றைய செய்தியின் தலைப்பு வருகிற நாட்களிலே குதிரையோடு கூட ஓடும்படியாய் ஆயத்தப்படு. God has given us this period of time to train ourselves to run with the horses. குதிரைகளோடு கூட ஓடும்படியாய் நம்மை நாம் பயிற்றுவித்துக் கொள்வதற்கான காலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். That is why he allows footmen to enter into our life. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே காலாட்கள் வருகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். In the life of David, if there was not a lion and a bear that would have come his way, God wouldn't have allowed him to stand before a Goliath. ஒரு சிங்கமும் கரடியும் தாவீதுடைய வாழ்க்கையிலே வராவிட்டால் கர்த்தர் தாவீதை கோலியாத்திற்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தி இருக்க மாட்டார். David had to battle the footman called the lion, the footman called the bear, if he wanted to become the king of Israel. இஸ்ரவேலின் ராஜாவாய் தாவீது மாறும்படி காலாட்களாகிய சிங்கத்தோடும் கரடியோடும் தாவீது தன் நிலப்பிரயாணத்திலே போராட வேண்டியதா இருந்தது. When David was at the pasture or tending the sheep, தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அந்த இடங்களிலே he was finding lion too big for his strength. தன்னுடைய பலனுக்கு சிங்கம் மிஞ்சினதா இருந்தது. The bear was too big for his strength. கரடி தாவீதின் பலத்திற்கு மிஞ்சினதா இருந்தது. Goliath was too big for his strength. கோலியாத் தாவீதின் பலத்திற்கு மிஞ்சினவனாய் இருந்தான். But behind the scenes, why God allowed lion and bear and Goliath as foot soldiers to meet David? ஏன் தாவீதுடைய வாழ்க்கையிலே காலாட்களாகிய சிங்கத்தையும் கரடியும் கோலியாத்தையும் கர்த்தர் வர அனுமதித்தார்? That is because God wanted to make king of Israel, where there was days coming where he had to run with horses. தாவீதுடைய வாழ்க்கையிலே நாட்கள் வரும், குதிரைகளோடு ஓட வேண்டிய நாட்கள் வரும், அவன் ராஜாவாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தினாலே தான் தாவீதுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காலாட்களை கர்த்தர் ஆதியிலே அனுமதித்தார். Today if you are facing problems in your life, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறீர்களானால், if you are facing one problem after one problem, ஒரு பிரச்சனையின் பின்பாக இன்னொரு பிரச்சனையை நீங்கள் one சந்திக்கிறீர்களானால், foot soldier after one foot soldier, ஒரு காலாட்களுக்கு பின்பாக இன்னொரு காலாட்கள் வருகிறார்கள், just now one challenge after one challenge, ஒரு சவாலுக்கு பின்பாக இன்னொரு சவால் the moment you have வருகிறதானால், crossed over one challenge
distance, there is another challenge waiting for you. ஒரு சவாலை தாண்டின உடனே இன்னொரு சவால் வருகிறதானால், The moment you saw one problem disappear, another problem meets you. ஒரு பிரச்சனை முடிந்தவுடன் இன்னொரு பிரச்சனை வருகிறது என்றால், Why God allows foot soldiers in a life of the child of God? ஏன் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இப்படிப்பட்ட காலாட்களை அனுமதிக்கிறார்? There is a greater purpose where God has set a day where you are going to contend with the horses or you are going to run with the horses. நீங்கள் குதிரைகளோடு கூட ஓட வேண்டிய அல்லது குதிரைகளோடு கூட போட்டியிட வேண்டிய ஒரு நாளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். God will make you stand before kings and the rulers of this nation. ராஜாக்களுக்கு முன்பாக, தேசங்களை ஆளுகிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறார். David would have never imagined that he's going to rule over this country. இந்த தேசம் முழுவதையும் நான் ஆளப் போகிறேன் என்று தாவீது நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். Joseph would have never encountered the palace if he was not willing to fight with the foot soldiers in the pit. அந்த குழியிலே காலாட்களோட போராட யோசேப்பு தன்னை விட்டு கொடுக்காவிட்டால் அரண்மனையிலே போய் யோசேப்பால் உட்கார்ந்திருக்க முடியாது. If Joseph was not ready to face the foot soldiers in the prison, God wouldn't have given him the palace. சிறைச்சாலையிலே காலாட்களோட கூட யோசேப்பு போராடாவிட்டால் கர்த்தர் அவனுக்கு அரண்மனை கொடுத்திருக்க மாட்டார். When Elijah was sitting under the tree, எலியா அந்த மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது God sends his angel to meet him. அங்கே கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். And that is the word for you all today morning. இன்றைக்கு அந்த வார்த்தை தான் கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறார். God calls Elijah and says, Elijah, கர்த்தர் எலியாவை அழைத்து சொல்கிறார், எலியாவே, the distance that you have to travel is far. நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது. You have thought that you have come to the end of your journey. உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். No, those days that you were battling is just foot soldiers. இல்ல இவ்வளவு நாட்கள் நீ ஓடினது காலாட்களோடு மாத்திரமே. But the real challenges are coming in the way where you're going to face in the days to come. நீ வருகிற நாட்களில் இன்னும் பெரிதான சவால்களை சந்திக்க போகிறாய். Because the challenges are not to bring fear into our life, but the challenges are to make us see greater victories. சவால்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு காரணம் நம்மை பயமுறுத்தும்படியாக அல்ல, இன்னும் பெரிதான ஜெயங்களை நாம் காணும்படியாய்தான். How many of you say that I'm facing problem after problem? எத்தனை பேர் சொல்றீங்க என்னோட வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது? Then days are coming that you're going to run with horses. நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே நீங்கள் குதிரைகளோடு கூட ஓடக்கூடிய நாட்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென். If you are asking God why problems, நீங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஏன் இந்த பிரச்சனை? why challenges, ஏன் இந்த சவால்? why does the wicked flourish? ஏன் துன்மார்க்கன் செழிக்கிறான்? But those who fear the Lord cannot see those kinds of success. ஆனால் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களோ இப்படிப்பட்ட ஜெயத்தை காண்கிறதில்லை. David had same question. தாவீதுக்குள்ள இதே கேள்வி இருந்தது. Job had same question. யோபுக்குள்ள அதே கேள்வி இருந்தது. Jeremiah had same question. எரேமியாவுக்குள்ள அதே கேள்வி They இருந்தது. all questioned God, why does the wicked prosper? ஏன் துன்மார்க்கன் செழிப்பாய் இருக்கிறான்? Today you can be questioning God with the same question, why does the people around me prosper but I cannot see your hand in my life? நீங்கள் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இன்றைக்கு இருக்கலாம், என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் செழிப்பாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள், என்னால் ஏன் அப்படி இருக்க முடியவில்லை? It's 2021 every month with foot soldiers. ஒவ்வொரு மாதமும் 2021 ஆண்டே காலாட்களோட கூட நீங்கள் ஓடினீர்கள். Because there is going to be a time where you're going to run with horses in 2022. 2022 ஆண்டிலே நாட்கள் வருகிறது, நீங்கள் குதிரைகளோடு கூட ஓட போகிறீர்கள். God is going to open doors for you to run with horses. கர்த்தர் நீங்கள் குதிரைகளோடு கூட ஓட போகிற வாசல்களை திறக்க போகிறார். God is increasing your strength to run with the horses. குதிரைகளோடு கூட ஓடக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். God is increasing your ability to run with the horses. குதிரைகளோடு கூட ஓடக்கூடிய திறனை உங்களுக்கு கர்த்தர் அதிகப்படுத்துகிறார். increasing the power to run with the horses. குதிரைகளோடு கூட ஓடக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு அதிகரிக்கிறார். God is increasing the capacity of your heart and your mind to run with the horses. உங்களுடைய இருதயத்தின் பலனையும் சிந்தையின் பலனையும் கர்த்தர் இன்றைக்கு அதிகப்படுத்துகிறார். The year coming is going to be a greater challengeable year where we are going to face the horses. So God is training us in 2021. வருகிற 2022 ஆண்டிலே நாம் குதிரைகளோடு கூட ஓட வேண்டிய நாட்களை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆகவே 2021 ஆண்டிலே காலாட்களோட ஓடி கர்த்தர் நம்மை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். How are we going to conquer that? நாம் எப்படி அதை ஜெயிக்க போகிறோம்? How are we going to run with the horses? நாம் எப்படி குதிரைகளோடு கூட ஓட போகிறோம்? In Zechariah 4 chapter 6 what the Bible says. சகரியா 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். We can run with the horses only by the spirit of the Lord. கர்த்தருடைய ஆவியினாலே நாம் குதிரைகளோடு கூட நாம் ஓட முடியும். The distance between your destiny and your travel, there is a big red sea that is between you. உங்களுடைய இலக்குக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பெரிய செங்கடல் இருக்கிறது. If you have to cross the red sea, you cannot do it with your strength. அந்த செங்கடலை கடக்க உங்களுடைய சொந்த பலத்தினால் உங்களால் முடியாது. If you have to cross the red sea, you need the strength
strength of the Lord in your life. செங்கடலை நீங்கள் கடக்க வேண்டுமானால் தேவனுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது. When Elijah faced the same problem, he had the strength of the Lord. That was the reason why he was able to cross almost 30 miles ahead and quicker than the horses of Ahab. இப்படிப்பட்ட ஒரு நிலை எலியாவுடைய வாழ்க்கையிலே வந்து தேவன் எலியாவை பலப்படுத்தினார். தேவனுடைய வல்லமை எலியாவை நிரப்பினதனால் தான் ஆகாப் குதிரை ரதத்திலே போகிறதை தாண்டி 30 மைல் தூரம் ஆகாபுக்கு முன்பாக எலியாவினால் ஓட முடிந்தது. In a war there will be the foot soldiers who will be sent first. யுத்தத்திலே பார்க்கும்போது முதலாவதாக காலாட் படை அனுப்புவார்கள். Before they send the horses. குதிரைகள் போவதற்கு முன்பாக காலாட்கள் முதலாவதாக யுத்தத்திற்கு போவார்கள். There is a reason why the foot soldiers are sent by the enemies. முதலாவதாக காலாட்களை அனுப்புவதற்கு காரணம் ஒன்று உண்டு. The foot soldiers will not do great damages, but they will wear you out. அந்த காலாட்கள் பெரிய ஒரு பலனை அவர்களால் கொண்டு வர முடியாது, ஆனால் அவர்கள் உங்களை சீக்கிரமாக சோர்ந்து போக செய்வார்கள். The foot soldiers are sent by the enemy only for one reason. காலாட்கள் யுத்தத்திலே முதலாவது சத்ரு அனுப்புவதற்கான ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. To wear you out. உங்களை சோர்ந்து போக செய்வதற்கு. To make you feel lonely. உங்களை தனிமையாய் நீங்கள் எண்ணும்படியாய் செய்வதற்கு. To make you feel that you have lost everything. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனீர்கள் என்று உங்களை நினைப்பதற்காக. To make you feel depressed. நீங்கள் உங்களை சோர்ந்து போக செய்வதற்காக. The enemy first launches the foot soldiers in a war. ஆகவே தான் யுத்தத்திலே சத்ருவானவன் முதலாவது காலாட்களை அனுப்புகிறான். When the foot soldiers enter, காலாட்கள் முதலாவதாக வரும்பொழுது they try to drink or try to take all the energy out of you. உங்களுக்குள்ளே இருக்கிற பலன் எல்லாவற்றையுமே அவர்கள் உரிந்து கொள்வார்கள். The moment you finish facing the foot soldiers, அந்த காலாட்களை நீங்கள் சந்தித்த பிறகு when the horses enter, குதிரைகள் வரும்பொழுது the men who were standing against the foot soldiers will not be able to resist. காலாட்களோடு கூட போராடின அந்த வீரர்களால் குதிரைகளை எதிர்த்து போராட முடியாது. Why? ஏன்? Because they are wearied. அவர்கள் ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறார்கள், பலவீனமாக இருக்கிறார்கள். That is the reason why the devil sends one problem after one problem. ஆகவே தான் சத்ருவானவன் பிரச்சனைக்கு பின்பாக பிரச்சனையை அனுப்பி கொண்டே இருக்கிறான். If the footmen you have seen in your life so far, உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை நீங்கள் பார்த்த காலாட்கள், if it is true, அது உண்மையானால் times are coming where we will face the horses. நாட்கள் வருகிறது நீங்கள் குதிரைகளை சந்திக்க போகிற காலம். If the footman has entered into your life, உங்களுடைய வாழ்க்கையிலே காலாட்கள் பிரவேசித்திருக்கிறார்கள், the horsemen are going to enter next. குதிரைகள் பின்பாக வரப்போகிறது. Before every elevation the foot soldiers are sent in. ஒவ்வொரு உயர்வுக்கு முன்பாகவும் காலாட்கள் வருவார்கள். Enemy sends the footman only if you are coming against him. ஒரு உங்கள் சத்ருவை எதிர்த்து நீங்கள் போகிறீர்களானால் மாத்திரமே சத்ரு உங்களுக்கு விரோதமான காலாட்களை அனுப்புவான். If you are saying that I am facing problem, it means that you are going in the right direction. உங்களுடைய வாழ்க்கையிலே நான் பிரச்சனைகளை சந்திக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் சரியான பாதையிலே போகிறீர்கள். How many of you say that this is true in my life? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது என்னுடைய வாழ்க்கையிலே உண்மை? See, Jeremiah has a character of complaining. எரேமியாவுடைய வாழ்க்கையிலே அந்த குறை சொல்லுகிற ஒரு சுபாவம் இருக்கிறதை பார்க்க முடியும். He was telling, Lord, what you have done is not right. அவன் தேவனை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தாவே நீ செய்கிறது சரியல்ல. Your judgments are not right. உம்முடைய நியாய தீர்ப்புகள் சரியல்ல. What makes a person or a saint of God to weary? ஒரு தேவ மனிதனை ஒரு தேவ பிள்ளையை சோர்ந்து போகிற செய்கிறது என்ன? The first thing that makes a person weary is a person who complains. முதல் காரணம் ஒரு மனிதன் சோர்ந்து போவானால் அது அவன் குறை சொல்லுகிறதுனால் மாத்திரமே. If you are a person who was worried when you faced the footmen, நீங்கள் காலாட்களை சந்திக்கும்போது நீங்கள் சோர்ந்து போனீர்களானால் look back to your life and see, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள். you would have a character of complaining in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே குறை சொல்லுகிற அந்த சுபாவம் உங்களுக்கு இருந்திருக்கும். The character of complaining can bring in weariness into your life without your knowledge. இந்த குறை சொல்லுகிற சுபாவம் உங்களுடைய வாழ்க்கையிலே சோர்வை கொண்டு வரும். In the book of Job 21st chapter 7th verse, துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன், அவர்களோடும் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை. அவர்களுடைய எருது பொலித்தால் வீணாய் போகாது. அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சன பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகி இரும், உம்முடைய வழிகளை அறிய சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். See, you can find the life of Job.
யோபுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க In the முடிகிறது. life of Job, Job had a problem why he got worried. ஏன் யோபு சோர்ந்து போனார் என்ற ஒரு பிரச்சனையை நாம் பார்க்க முடியும். He was not worried by the attacks what he faced. யோபுடைய வாழ்க்கையிலே வந்த தாக்குதலினாலே யோபு சோர்ந்து If போகவில்லை. it was the reason, he would have been worried long back. யோபுடைய வாழ்க்கையிலே தாக்குதல் வந்ததினாலே சோர்ந்து போனார். ஆனால் அது ஆரம்பத்திலே நடந்திருக்க வேண்டும். But was not the reason why Job was worried. ஆனால் யோபு சோர்ந்து போனதற்கான காரணம் அது அல்ல. Job got worried because he saw what was happening to the life of wicked. துன்மார்க்கருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை அவர் பார்க்க ஆரம்பித்தார். He started comparing his life with the life of wicked. தன்னுடைய வாழ்க்கையும் துன்மார்க்கருடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்க He ஆரம்பித்தார். says, in my life failures, but in his life success. யோபு சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி, ஆனால் துன்மார்க்கர் வாழ்க்கையிலே ஜெயம். I am facing poverty, but he is flourishing. நான் தரித்திரனா இருக்கிறேன், ஆனால் அவர்கள் ஐஸ்வர்யமா இருக்கிறார்கள். My children are suffering, but their children are prosperous. என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் சந்தோஷப்படுகிறார்கள். This was the practical reason that made Job worry in his life. இதுதான் ஒரு முக்கிய ஒரு காரணம் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போனதற்கு. Why does the children of God get disturbed or get frustrated or get depressed in their life? ஏன் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிறார்கள், மன உளைச்சலுக்குள்ளாய் போகிறார்கள், ஏன் பலவீனப்படுகிறார்கள்? The second reason that you would find is because they compare themselves with the people around them. இரண்டாவது காரணம், அவர்கள் மற்றவர்களோடு கூட தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிறார்கள். One who compares will be worried. ஒப்பிட்டு பார்க்கிறவன் He will say, they are prosperous, but we are not prosperous. They are like this, but we are not like this. அவர்கள் செழிப்பா இருக்கிறார்கள், நாங்கள் செழிப்பா இல்ல, அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், நாங்கள் அப்படி இல்லை என்று ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு சுபாவம். Today, if you are worried in your life, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? as the word of God says, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற there has பிரகாரமாய் been a situation in your life where you were comparing yourself with someone who is prosperous or victorious. யாரோ ஒருவர் ஜெயமாய் செழிப்பா இருக்கிற அவரோடு கூட உங்களை நீங்களே ஒப்பிட்டு பார்த்தது நிமித்தமா இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். It could have been a reason why you would have been complaining first. நீங்கள் அதுதான் ஒரு காரணமா இருந்திருக்கும் நீங்கள் குறை சொல்லுவதற்கு. Second, you would have been comparing yourself. இரண்டாவதாக நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து When கொண்டிருந்தீர்கள். Job compared himself with others, he started questioning God. யோபு எப்பொழுது மற்றவர்களோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தாரோ அப்பொழுதிலிருந்து தேவனை குறை சொல்ல ஆரம்பித்தார். The third character that brings weariness into our life. நம்முடைய வாழ்க்கையில் சோர்வை கொண்டு வருகிற மூன்றாவது சுபாவம். We always relate to very spiritual things, but we feel or left alone or we just neglect the practical reasons. நாம் எப்பொழுதுமே ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் எல்லாம் பார்க்கிறோம், ஆனால் செயல்முறையில் உலக பிரகாரமான காரியங்களே அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாம் மறந்து The விடுகிறோம். simple traps can end you nowhere. இந்த எளிமையான காரியங்கள் நம்மை அடக்கி எங்கேயுமே முன்னேற செய்யாமல் பிடித்துவிடும். The eyes of enviness, பொறாமை உள்ள கண்கள், the eyes of jealousy, பொறாமையின் கண்கள், those people can never prosper. அவர்களினால் ஜெயம் கொள்ள They முடியாது. cannot run with the horses. அவர்களினால் குதிரைகளோடு கூட ஓட They முடியாது. will end up with the footmen. அவர்கள் காலாட்களோடே தான் ஓடிக்கொண்டிருப்பார்கள். Of 73 chapter 2nd verse and 3rd verse in the Bible, in the book of Psalms. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரரை அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கணில்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. You can find the common reasons or a common statement that you can find in the life of all these three people. இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையிலே நீங்கள் பொதுவாய் ஒன்றை நம்மால் பார்க்க முடிகிறது. Jeremiah says, Lord, look at them, and complains. எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே அந்த துன்மார்க்கரை பாரும் என்று ஒப்பிட்டு பார்க்கிறார். Job, he calls to God and says, look at the wicked, they are prosperous. யோபு இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த துன்மார்க்கரை பாரும் என்று ஒப்பிட்டு பார்த்து looks with a jealousy eyes and says, look at the prosperousness of the wicked. பார்த்து சொல்லுகிறார், துன்மார்க்கரின் வாழ்வை பார்த்து அவர்களை குறித்து பொறாமை கொண்டேன் என்று. See, these are the three characters that can pull or make a person slip in his life. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தவறுவதற்கான ஒரு பிரதான காரணமா இந்த மூன்று காரியங்கள் உண்டு. When the moment you start feeling envious, நீங்கள் பொறாமை கொள்ளுகிற அந்த நேரத்திலே, the second that enters into your life, அந்த பொறாமை உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற நேரத்திலே, when you start seeing the prosperity of another person and when you start feeling jealous about them, மற்றவர்களை பார்த்து அவர்களை குறித்து நீங்கள் பொறாமை கொள்ளும் பொழுது, when you start seeing the blessings of other people and start complaining about them, மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து பொறாமை கொள்ளும் பொழுது, when you start seeing the prosperity of others and you start comparing yourself with them, மற்றவர்களுடைய செழிப்பை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால், don't forget there is a slippery road that has kept in our lives. மறந்து விடாதீர்கள், உங்களுக்கு முன்பாக ஒரு சறுக்கலான ஒரு பாதை ஒன்று உண்டு. This is why the many people who are called by the name of the Lord
are not being able to be prosperous in their life. ஆகவேதான் ஆண்டவருடைய நாமத்தினாலே அழைக்கப்பட்ட அநேகர் செழிப்பாய் இருக்க முடியவில்லை. Either they are complaining, அவர்கள் குறை சொல்லுகிறார்கள், or they are comparing, இல்லை அவர்கள் ஒப்பிட்டு பார்த்து or கொண்டிருக்கிறார்கள், they are envious and jealous about what's happening. அல்லது அவர்கள் பொறாமை கொண்டிருக்கிறார்கள். You know what happened to the life because he was jealous? பொறாமை கொண்டதினால் வாழ்க்கையில் நடந்தது என்ன In தெரியுமா? the verse 16 in the same chapter, நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன், இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. in 16th verse in the English translation it says, it was painful to see others prosper. மற்றவர்கள் செழிப்பா இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு வேதனையா இருந்தது என்று அங்கே சொல்லப்படுகிறது. Many people have the same eye that the eye was when before he understood the truth. உண்மையை புரிந்து கொள்வதற்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு பார்வை இருந்தது அதே விதமான பார்வை தான் அநேகருக்குள்ளே இருக்கிறது. The moment we start having this envious eyes, இந்த பொறாமையின் கண்கள் நமக்குள்ளே வரும் பொழுது we start failing against the footmen. காலாட்களோடே கூட நாம் தோற்று போக ஆரம்பிக்கிறோம். We start becoming wary against the footmen. காலாட்களோடே போராடும் பொழுதே நாம் சோர்ந்து போகிறோம். Because the Bible says here in the 17th verse, when he went into the sanctuary of God, he understood their end. இங்கே 16 17 வசனத்திலே வாசிக்கும் பொழுது இதை அறியும்படி தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்த பொழுது அவர்களுடைய முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்தது. If you say that you want to run with the horses, நீங்கள் குதிரைகளோடே கூட ஓட வேண்டுமானால் let's stop complaining. நாம் குறை சொல்லுகிறதை நிறுத்த வேண்டும். Let's stop comparing. நாம் ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். Let's stop being jealous about others. மற்றவர்களை குறித்து பொறாமை கொள்வதை நாம் நிறுத்த வேண்டும். God has called you to run with horses. குதிரைகளோடு கூட ஓடும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். Horses are very powerful. குதிரைகளுக்கு பலன் அதிகம். Horses are known for their speed and their strength. குதிரைகள் தன் பலத்திற்கும் வேகத்திற்கும் பெயர் போனது. Horses can run a long distance. குதிரைகளால் நீண்ட தூரம் ஓட முடியும். Horses can walk through hot and cold climate. Without walking it can keep running. நடக்காமல் எந்த குளிரான நிலைமையிலும் வெயிலான நிலைமையிலும் குதிரைகளால் ஓடிக்கொண்டே இருக்க முடியும். But why does God expect us to run with horses? ஏன் கர்த்தர் நம்மை குதிரைகளோடு கூட ஓட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? The challenge that we are going to face in the coming days is going to be greater, and God wants to give us a greater victories. வருகிற நாட்களில் நாம் சந்திக்க போகிற சவால்கள் பெரிதானதா இருக்க போகிறது. அதன் மூலமாய் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். It's not easy to compete with an horse. ஒரு குதிரையோடு கூட நாம் போட்டியிடுவது சுலபமான ஒரு காரியம் அல்ல. Who can compete with an horse? யார் குதிரையோடு கூட போட்டியிட முடியும்? The ones whose eyes and ears are open to the Lord. தேவனுக்கு தன்னுடைய செவிகளும் கண்களும் திறந்திருக்கிறவரால் மாத்திரமே. They have told about the Arabian horses. அரேபிய குதிரைகளை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். How they train the Arabian horses. எப்படி அந்த அரேபிய குதிரைகளை பயிற்றுவிப்பார்கள் என்று. At one particular day they select some Arabian horses. ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே அரேபிய குதிரைகளை அவர்கள் தெரிந்து கொண்டு they will take them to the wilderness. வனாந்திரத்திற்கு அவர்கள் கொண்டு போவார்கள். And they will make them the sands. அந்த மணலின் மேலே குதிரைகளை ஓட வைப்பார்கள். The horses when it keeps running, அந்த மணல் மேலே குதிரைகள் ஓட ஓட it feels thirsty. அவைகளுக்கு தாகம் எடுக்கும். But they would not give them water. ஆனால் அந்த குதிரைகளுக்கு தண்ணீரை கொடுக்க மாட்டார்கள். The trainer does not give the water when it's feeling thirsty. அந்த பயிற்சியாளர் அந்த குதிரைகளுக்கு தண்ணீரை கொடுக்க மாட்டார். Instead he would ask, the trainer would make the horse run even faster in the wilderness. இன்னும் அதிகமா இன்னும் வேகமா அந்த தாகத்தோடு கூட அந்த வனாந்திரத்திலே குதிரைகள் இன்னும் அதிகமாய் ஓட செய்வார். This process repeats one after the other. இந்த செயல்முறை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். And after few days without giving water to the horse, ஒரு சில நாட்கள் கழித்து அந்த குதிரைக்கு தண்ணியே கொடுக்காத பிறகு the training would be done. அந்த பயிற்சி முடியும். And the trainer takes the horses towards a place where there is water. தண்ணி இருக்கிற ஒரு இடத்திற்கு அந்த பயிற்சியாளர் குதிரைகளை கொண்டு செல்வார். But there is a training that the trainer would have given to the horses when it was in the wilderness. பயிற்சியாளர் தன்னுடைய கரத்திலே ஒரு விசிலை வைத்திருப்பார். He will blow the whistle and would ask the horses to run in the wilderness. அந்த விசிலை அடித்த உடனே குதிரைகளை ஓடும்படியா அந்த பயிற்சியாளர் அந்த குதிரைகளை பயிற்றுவித்தார். And when he blows the second whistle, the horses stood stand still without doing anything. இரண்டாவது முறை விசில் அடித்த உடனே அந்த குதிரைகள் ஓடாமல் அப்படியே நிற்க வேண்டும். This was the training that would have been given to the horses in the wilderness. இந்த பயிற்சியை தான் வனாந்திரத்திலே அந்த பயிற்சியாளர் குதிரைகள் கொடுத்தார். After the training is over without giving water, தண்ணியே கொடுக்காமல் அந்த பயிற்சி முடிந்த பிறகு the trainer takes it to the water. அந்த குதிரைகளை
குதிரைகளை தண்ணீர் எடுக்கிற இடத்திற்கு As கொண்டு soon as போகிறார். the Arabian horses sees the water, அந்த குதிரைகள் அரேபிய குதிரைகள் தண்ணீரை பார்த்த உடனே it would start rushing towards the water. தண்ணீர் குடிக்கும்படியே தண்ணீரிடத்திலே Because வேகமாய் many ஓடும். weeks it has not drunk water. என்றால் வாரக்கணக்காய் தண்ணீர் குடிக்கவில்லை. When it is running, as it gets closer to the water, அந்த தண்ணீருக்கு அருகே வந்த உடனே the trainer takes his whistle back அந்த பயிற்சியாளர் விசிலை எடுத்து and blows it. அந்த விசிலை ஊதுவார். The moment it blows it, அந்த விசில் அடித்த உடனே there would be 100 horses that would be running. ஓடுகிற 100 குதிரைகள் அங்கே இருக்கும். There would be only few horses which will stand in its place and be without drinking water. ஒரு சில குதிரைகள் மாத்திரம்தான் தண்ணீர் குடிக்காமல் அப்படியே இருக்கிற இடத்துல நின்றுவிடும். And the other horses will go ahead without listening to the master and starts drinking the water. பயிற்சியாளரின் விசில் சத்தம் கேட்காமல் மற்ற குதிரைகள் போய் தண்ணீரை குடிக்கும். This is how God trains us. இப்படிதான் கர்த்தர் நம்மை The பயிற்றுவிக்கிறார். horses that didn't listen to the whistle of the master will be pushed aside and will not be selected for the war. பயிற்சியாளர் அல்லது எஜமானுடைய சத்தத்திற்கு விசிலுக்கு பதில் கொடுக்காமல் போய் தண்ணீரை குடித்த குதிரைகள் எல்லாம் ஒதுக்கி வைக்கப்படும். அதை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். And which horses was ready? It was thirsty. தாகமா இருந்ததுதான். There was a need for water. அங்கே தண்ணீர் இருந்ததுதான். But because the voice, the sound of the master said no, it stopped back. ஆனால் எஜமானுடைய சத்தம் இல்லை என்று சொன்ன உடனே அந்த குதிரைகள் நின்றது. That's why the Bible says, ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, called are many but few. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். The chosen are few. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் தான். When God gives you something, கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை கொடுப்பாரானால், God makes you wait for a longer period. கர்த்தர் உங்களை அநேக நாட்கள் காத்திருக்க பண்ணுவாரானால், Suddenly God will give you something. திடீரென்று கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை கொடுத்தால், And God will test if you are still listening to the voice of God. நீங்கள் இன்னும் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களா என்று அவர் பார்ப்பார். This is how what happened in the life of Abraham at the top of the mountain with his son. தன் மகனாக ஈசாக்கோடு கூட மோரியா மலையின் உச்சிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்தது இதுதான். See, God will put you in wilderness. கர்த்தர் உங்களை வனாந்திரத்திலே வைப்பார். There would be a need for water. அங்கே தண்ணீருக்கான தேவை இருக்கும். But in 2022, ஆனா 2022 God is going to take you near the ponds of water. தண்ணீர் இருக்கிற குளத்தின் அருகே கர்த்தர் உங்களை கொண்டு But போவார். the challenge is not the pond of water, but the sound and the voice of the master for which you will heed or not. சவால் அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீர் அல்ல, ஆனால் எஜமானுடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா இல்லையா என்பதுதான். If you want to battle in the war and run with the horses, நீங்கள் குதிரைகளோடு கூட ஓட வேண்டும், யுத்தத்திலே போராட வேண்டும் என்றால், you have to have the ability to say no and heed to the voice of the master. இல்லை என்று சொல்லிவிட்டு எஜமானுடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய How வேண்டும். many of you want to heed to the voice of the master? எத்தனை பேர் எஜமானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறீர்கள்? நல்ல கரங்களை வைத்து ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென். நல்ல ஆமென் சொல்லுவோமா? ஆமென். So I've told you what happens, why the foot soldiers in our life. ஏன் காலாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறார்கள் என்பதை நான் சொன்னேன். The next I said how the foot soldiers makes us wearied. அடுத்ததாக எப்படி காலாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சோர்ந்து போக செய்கிறார்கள் என்று The third சொன்னேன். thing that I said, why God sends foot soldiers, because he wants us to run with the horses. மூன்றாவதாக சொன்னேன், ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காலாட்களை அனுப்புகிறார், நாம் குதிரைகளோட ஓடும்படியே நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய். But if we have to run with the horses, குதிரைகளோடு கூட நாம் ஓட வேண்டுமானால் what should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? There are 4 things that we need to do, நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள் உண்டு, which every one of us know. நாம் எல்லாருக்கும் தெரிந்தவைதான். But I believe that we have to follow it from now. ஆனால் அதை இன்றையிலிருந்து நாம் கைப்பிடிக்க வேண்டும். Of Hebrews 12 chapter 1st and 2nd verse, the Bible says, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட கூட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். The cloud of witnesses that we have seen. நாம் பார்க்கிற மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். If you go to the previous chapter and read it when you go home, அதற்கு முன்பா இருக்கிற அதிகாரங்களை நீங்கள் போய் வாசித்து you can see the பார்த்தால் life of Abraham. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்க He had முடியும். problems. அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் He இருந்தது. had challenges. சவால்கள் இருந்தது. He had footmen. காலாட்கள் But இருந்தார்கள். there is a witness where he conquered and reached the race and finished the race. ஆனால் அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஓட்டத்தை முடித்தார். David had problems. தாவீதுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருந்தது. Sarah had problems. சாராளுக்கு பிரச்சனைகள் இருந்தது. Every faith warriors had problems. எல்லா விசுவாச வீரர்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தது. But one thing that you
can find in common in their life, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பொதுவாய் நாம் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், none of them quit. ஒருவரும் கைவிடவில்லை அல்லது விட்டுவிடவில்லை. None of them quit. ஒருவரும் விட்டுவிடவில்லை. They all kept running. அவர்கள் எல்லாம் தொடர்ந்து They ஓடினார்கள். kept walking. அவர்கள் தொடர்ந்து They நடந்தார்கள். said nothing is going to stop us. என்னை ஒன்றும் தடை செய்ய முடியாது Whatever என்று God has சொன்னார்கள். called them, they started running towards that goal. கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதற்காக நான் ஓடுவேன் என்ற அந்த லட்சியை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். If you want to reach the race and finish the race, நீங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டுமானால், if you want to reach the goal, நீங்கள் உங்களுடைய லக்கை போய் அடைய look at வேண்டுமானால், the witnesses who conquered. மேற்கொண்ட ஜெயம் கொண்ட இந்த சாட்சிகளை எல்லாம் பாருங்கள். They're all around you. அவர்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். The first secret to come or be victorious to run with the horses. குதிரைகளோடு கூட ஓடி ஜெயம் கொள்ளுகிறதுக்கான முதல் ரகசியம், Set aside every weight and sin. உங்களுடைய எல்லா பாவங்களையும் பாரமான எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கி வைத்து விடுங்கள். Every problem that is kept by the devil in your life. சத்ருவினால் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்பட்ட எல்லா பாரமான பிரச்சனைகளையும் நீங்கள் ஒதுக்கி வைத்து விடுங்கள். Sometimes weight need not be kept by the devil, you could have kept by yourself. சில நேரங்களில் அந்த பாரமான காரியங்கள் பிசாசு கொடுப்பதா இல்லாமல் நீங்களே சுமந்து கொண்டிருக்கிற ஒன்றாக இருக்கலாம். How do you check? உங்களை தள்ளிவிட்டு, It doesn't talk about the big sins, பெரிய பாவங்களை குறித்து பேசவில்லை, but it talks about the small weaknesses that we have in our life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன பலவீனங்களை குறித்து The big பேசப்படுகிறது. sins can never touch us, பெரிய பாவங்களை நம்மை தொட but முடியாது. small weaknesses can always be with us. ஆனால் சின்ன பலவீனங்கள் தான் நம்மை நெருக்கி இருக்கும். என்னை நிறுத்துகிற எல்லா விதமான பாரங்களையும் பாவங்களும் என் வாழ்க்கையில் பிரவேசிக்க நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் என்னை குதிரைகளோடு ஓட கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதபடி நான் மீண்டும் ஓட ஆரம்பிப்பேன். Hallelujah. Hallelujah. Without we being making a decision like this, we can never go forward with the horses. நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்காவிட்டால் நம்மால் குதிரைகளோடு கூட முன்னேறி ஓட முடியாது. What is the second thing that you have to run? நீங்கள் ஓட வேண்டிய இரண்டாவது காரியம் The என்ன? Bible says, வேதம் சொல்லுகிறது, run your race. உங்களுடைய ஓட்டத்தை ஓடு. Run your race. உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்கள். Run your race. உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்கள். Today the problem is, இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், we are starting to look at other people's race and we keep complaining about it. நாம் மற்றவருடைய ஓட்டங்களை பார்த்து அவர்களை குறித்து நாம் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். That is not our job. அது நம்முடைய வேலை அல்ல. God will take care of that. கர்த்தர் அதை But பார்த்துக் what கொள்வார். is your job? Run your own race. உங்களுடைய வேலை என்ன? உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள். So far in 2021, many people are looking at other people and running their race. 2021 ஆண்டிலே பார்க்கும்போது அநேகர் மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவருடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். How many of you believe that God has a unique calling in your life? எத்தனை பேர் நம்புகிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே விசேஷித்த அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்று? When you look up to your hands and your fingers, நீங்க உங்களுடைய கரங்களையும் விரல்களையும் பார்க்கும் பொழுது every inch of prints that is made in your fingers, உங்களுடைய விரல்களில் இருக்கிற ஒவ்வொரு அந்த ஃபிங்கர் பிரிண்டும், every lines that you see in your fingers, உங்களுடைய விரல்களை பார்க்கிற ஒவ்வொரு கோடும், when you go back home, நீங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தால் look at your finger, உங்களுடைய விரல்களை பாருங்கள். look at the smallest line that is in your finger. உங்க விரல்களில் இருக்கிற அந்த சின்ன கோடுகளை பாருங்கள். That is not similar with another person in this entire இந்த world. உலகத்தில் இருக்கிற மற்ற ஒரு மனிதனோடு கூட அது அதே போல இருக்காது. God wanted you to be different right from that impression. அந்த சின்ன கோட்டிலிருந்து நீங்கள் வித்தியாசமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். That is why they take the fingerprints, ஆகவே தான் அவர்கள் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறார்கள். because it is unique. அது வித்தியாசமானது. Only you have that fingerprint. உங்களுக்கு மாத்திரமே அந்த No fingerprint one else in this world has this உங்களை fingerprint. போல வேறு ஒருவருக்கும் அந்த When you look fingerprint into இல்லை. your eyes, the curves in the eyes, உங்களுடைய கண்களை நீங்கள் பார்க்கும் பொழுது there is a difference in your eyes which is not similar with any person in this world. உங்களுடைய கண்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு காரியம் மற்ற யாருக்கும் இந்த உலகத்தில் இருக்காது. Why? Because God wanted you to be unique. ஏனென்றால் கர்த்தர் நீங்கள் இந்த உலகத்திலே வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்று Everything that விரும்பினார். God has created and called us to be unique. கர்த்தர் அழைத்து உருவாக்கின ஒவ்வொன்றுமே வித்தியாசமானதாய் When you விசேஷமானதாய் look at இருக்கும். every creation of God, it is unique. இந்த உலகத்திலே தேவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் When பார்த்தால், you go back home, look at the trees. நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள், மரங்களை பாருங்கள். You can find the green color in the trees. அந்த மரங்களிலே பச்சை நிறத்தை நீங்கள் But பார்க்க do you know முடியும். something? ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? The green color of a mango tree ஒரு மாங்காய் மரத்தில் இருக்கிற அந்த பச்சை நிறம் is totally different from the green color of a coconut tree. ஒரு தென்னை மரத்தில் இருக்கிற பச்சை நிறத்தை விட The வித்தியாசமானது. green color of a coconut tree ஒரு தென்னை மரத்தில் நீங்கள் பார்க்கிற பச்சை is நிறமானது different from the green color of another tree. வேறொரு மரத்தில் நீங்கள் காண்கிற பச்சை நிறத்தை விட வித்தியாசமானது. Just in this color of green, if God can make
every tree unique and different. வெறும் நிறத்திலே மாத்திரமே ஒவ்வொரு மரத்திற்கும் வித்தியாசங்களை கர்த்தரால் ஏற்படுத்த முடியுமானால், it is all the same color but it is all different. எல்லாம் ஒரே பச்சை நிறம் தான், ஆனால் அந்த பச்சையிலே வித்தியாசங்கள் இருக்கிறது. How much more that God has created you to be unique. எவ்வளவு அதிகமாய் கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே விசேஷமாய் உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அழைப்பு வித்தியாசமானது. கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற தரிசனம் வித்தியாசமானது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் வித்தியாசமானது. எந்த மனிதனாலும் அது புரிந்து கொள்ள முடியாது, ஏனால் அது கர்த்தர் உங்களுக்காக செய்த காரியம். Hallelujah. God has called you to be unique. கர்த்தர் உங்களை விசேஷமாய் அழைத்திருக்கிறார். தாவீதை பார்த்த மனிதர்கள் சொன்னாங்க, இவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன் என்று. மனிதர்களுடைய பார்வைகள் அவன் he doesn't have any qualification. தாவீதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. But he was not qualified in the eyes of the people. ஜனங்களுடைய பார்வையிலே தாவீதுக்கு தகுதி இல்லை. But in the eyes of God, God had qualified him. ஆனால் தேவனுடைய பார்வையிலே தாவீது தகுதியானவன். உங்களுடைய ஓட்டம் எப்போ நிக்க ஆரம்பிக்கும்னா, பக்கத்துல இருக்கிறவங்க தூரத்துல இருக்கிறவங்க இவங்க உங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறாங்களோ அதை செய்ய நினைக்கும் போது, ஆனால் எப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தில் நீங்கள் ஓட ஆரம்பிக்கும் போது, ஒரு வித்தியாசமான வாசல்களை, ஒரு வித்தியாசமான பாதைகளை, ஒரு வித்தியாசமான திசைகளை கர்த்தர் உங்களுக்காக திறக்க ஆரம்பிப்பார். Hallelujah. Your calling is different. உங்களுடைய அழைப்பு வித்தியாசமானது. Your anointing is different. உங்களுடைய அபிஷேகம் வித்தியாசம். Your purpose is different. உங்களுடைய நோக்கம் வித்தியாசம். Stop comparing. ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்தி விடுங்கள். Stop complaining. குறை சொல்வதை நிறுத்தி விடுங்கள். Stop being jealous. பொறாமை கொள்வதை நிறுத்தி விடுங்கள். Rise up in 2021. 2021 ஆண்டிலே எழும்புங்கள். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. ஆமென். சோர்ந்து போய் உட்கார்ந்தது போதும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை எழும்ப செய்வாராக. உங்கள் பிசினஸ்களை எழும்ப செய்வாராக. உங்கள் குடும்பங்களை செழிக்க செய்வாராக. கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அழைப்பு வித்தியாசமானது. Run your race. உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்கள். Run your race. உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்கள். I'm going to end my message in another 5 minutes. இன்னும் 5 நிமிடத்தில் செய்தியை நான் முடித்து விடுகிறேன். The third, how you need to run your race. மூன்றாவதாக எப்படி நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும்? Run with endurance. பொறுமையோடு கூட நீங்கள் ஓட வேண்டும். How do you run with endurance? எப்படி பொறுமையோடு கூட ஓட வேண்டும்? When you run, நீங்கள் ஓடும் பொழுது don't let anyone stop you. யாரும் உங்களை தடை செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். But the only thing that you have into your life is you need to look at the joy that the Lord has kept before you. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களுடைய ஓட்டத்திலே உங்களுடைய பாதையிலே அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை, அந்த முடிவை நீங்கள் பார்க்க வேண்டும். How was Jesus able to run his race? எப்படி ஆண்டவரினால் தன்னுடைய ஓட்டத்தை ஓட முடிந்தது? How was Jesus able to complete his race? எப்படி ஆண்டவராக இயேசுவினால் தன் ஓட்டத்தை ஓடி முடிக்க முடிந்தது? In the book of Hebrews 12 chapter 3, the second verse, if you read, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிப்போமானால், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். Jesus was able to complete his race because he was able to see the joy that was kept before him. ஆண்டவராக இயேசு தன் ஓட்டத்தை ஓடி முடிக்க முடிந்தது ஏனென்றால் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை அவரால் பார்க்க முடிந்தது. He was able to see the seat that was prepared at the right hand of God. தேவனுடைய வலது பார்சத்திலே ஆண்டவராக இயேசுவுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சிங்காசனத்தை ஆண்டவராக இயேசுவால் பார்க்க முடிந்தது. When he saw the joy that was coming in his life, தன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற சந்தோஷத்தை அவர் பார்த்த பொழுது, and when he saw the seat that is kept at the right hand of God, தேவனுடைய வலது பார்சத்திலே அவருக்காக வைத்திருக்கிற சிங்காசனத்தை அவர் பார்த்த பொழுது, சிலுவை ஆண்டவராக இயேசுவின் வாழ்க்கையிலே வந்த பொழுது அந்த சிலுவை அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. When the shame came into his life, வெட்கம் அவருடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது அது அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. When humiliation came into his life, அவமானம் அவருடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது அது அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. When pain came into his life, வேதனை அவருடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது அது அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. When discouragement came into his life, சோர்வு அவருடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது அது அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. The joy that was kept before him, ஏனென்றால் அவருக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தை அவர் பார்த்தார். எத்தனை பேர் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்கிறீங்க?
நல்ல கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. God has kept a joy before you. கர்த்தர் உங்களுக்காய் உங்களுக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை God வைத்திருக்கிறார். has set a place for you in heaven. உங்களுக்காய் பரலோகத்திலே கர்த்தர் ஒரு இடத்தை When ஆயத்தப்படுத்தி humiliations come, அவமானங்கள் வரும் பொழுது think about that. அதை குறித்து யோசித்து When பாருங்கள். pains come, வேதனை வரும் think about பொழுது the joy that is coming. அந்த சந்தோஷத்தை When குறித்து யோசித்து பாருங்கள். discouragement comes, சோர்வுகள் வரும் think about the பொழுது joy that is coming. உங்களுக்காய் வருகிற When சந்தோஷத்தை failures யோசித்து பாருங்கள். தோல்விகள் வரும் Think பொழுது about the joy that is coming. அந்த சந்தோஷத்தை When குறித்து யோசித்து everything that you பாருங்கள். see is going out of your hands, நீங்கள் பார்க்கிற எல்லாமே உங்களுடைய கைகளை விட்டு போகும் see the பொழுது joy that is coming. உங்களுக்காய் வருகிற சந்தோஷத்தை When you பாருங்கள். look at the joy that is coming, you will start running with the horses. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்காய் வருகிற சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் குதிரைகளோடு கூட ஓட ஆரம்பிப்பீர்கள். No pains can stop you. எந்த வேதனையும் உங்களை தடுக்க No முடியாது. discouragement can stop எந்த you. சோர்வும் உங்களை தடுக்க No foot முடியாது. soldiers can stop you. எந்த காலாட்களாலும் உங்களை தடுக்க No முடியாது. challenges can stop you. எந்த சவால்களாலும் உங்களை தடுக்க Because முடியாது. you know the joy that is kept before you is greater. ஏனென்றால் உங்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம் மேன்மையானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஆமென். எனக்காக கர்த்தர் எனக்காக ஒரு இடத்தை பரலோகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். என்னுடைய ஓட்டத்தை எந்த பயமோ எந்த வலியோ எந்த சோர்வுகளும் நிறுத்தாதபடி கர்த்தருக்காக ஓடுகிற நாட்களாய் கர்த்தர் மாற்றட்டும். Fourth, how do you run your race? நான்காவதாக நீங்கள் எப்படி ஓட முடியும்? Run by fixing your eyes on Jesus. இயேசுவின் மேலே உங்கள் கண்களை வைத்து நீங்கள் ஓட The வேண்டும். Bible says, வேதம் சொல்லுகிறது, looking unto Jesus, the author and finisher of our faith. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. Looking unto Jesus, the author and finisher of our faith. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை Today, நோக்கி. many people's eyes are fixed on people around them. இன்றைக்கு அநேகருடைய கண்கள் தங்களை சுற்றி இருக்கிறவர்களின் மேலே Many வைத்திருக்கிறார்கள். people's eyes are fixed on a lot of people. அநேகருடைய கண்கள் நாங்கள் சுற்றி இருக்கிறவர்கள் மேலே நோக்கமா இருக்கிறது. Unless and until you take their eyes out of them and fix it on Jesus, உங்களுடைய கண்களை எடுத்து ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நீங்கள் வைக்காத வரை you can never run with the horses. உங்களால் குதிரைகளோடு கூட ஓட முடியாது. Jesus is the finisher of our faith. ஆண்டவராகிய இயேசுவே நம்முடைய விசுவாசத்தை The முடிக்கிறவர். women who had the issue of blood, அந்த இரத்தப்போக்கினால் பாடுபட்ட அந்த ஸ்திரீயானவள் one challenge after another, ஒரு பிரச்சனையின் பின்பு இன்னொரு for பிரச்சனை 12 long years, 12 ஆண்டுகளாய் every day, ஒவ்வொரு நாளும் every week, ஒவ்வொரு வாரமும் every month, ஒவ்வொரு மாதமும் every year, ஒவ்வொரு ஆண்டும் she's fighting, அவள் போராடி but கொண்டிருக்கிறாள். there was no result. ஆனால் பயன் இல்லை. She was running with the horses, அவள் குதிரைகளோடு கூட but ஓடி one day when கொண்டிருந்தாள். Jesus came ஆனால் there, ஒரு நாள் இயேசு வந்தார். she knew the truth. அவளுக்கு உண்மை தெரிந்தது. She fixed her eyes on Jesus. அவள் தன்னுடைய கண்கள் இயேசுவின் மேலே நோக்கமாய் People வைத்தாள். started to stop her. ஜனங்கள் அவளை தடுக்க பார்த்தார்கள். People started calming her. ஜனங்கள் அவளை அமைதிப்படுத்த People started ஆரம்பித்தார்கள். discouraging ஜனங்கள் her. அவரை சோர்வுபடுத்த Nothing ஆரம்பித்தார்கள். stopped her because she fixed her eyes on Jesus and she started running towards Jesus. ஆனால் எதுவுமே அவளை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏனால் அவளுடைய கண்கள் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கமாய் இருந்தது. அவள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நேராய் ஓட When you fix ஆரம்பித்தாள். your eyes on Jesus and when you start running, உங்களுடைய கண்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் பதிந்திருந்து நீங்கள் there ஓட can be people who ஆரம்பித்தால் are trying to stop you. அப்பொழுது உங்களை தடுத்து நிறுத்துகிற மற்றவர்கள் You will be able to push them away. அவர்களை எல்லாம் உங்களால் தள்ளிவிட்டு When you ஓட fix your முடியும். eyes and start running towards உங்களுடைய Jesus, கண்கள் இயேசுவின் மேலே நோக்கமாய் the இருந்தால் problems that you will face, you will be able to lay it நீங்கள் aside. உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளை உங்களால் தள்ளிவிட முடியும். When Peter fixed his eyes on Jesus, பேதுருடைய கண்கள் இயேசுவின் மேலே நோக்கமாய் இருந்த his பொழுது feet started walking on the same water which could have finished him. பேதுருடைய கால்கள் தன்னை முடித்திருக்கக்கூடிய அதே கடலின் மேலே நடந்தார். This is what will happen. இதுதான் நடக்கும். The same sea, அதே கடல், the same water, அதே the தண்ணீர், same storm. அதே புயல். Few minutes back it was making them fear. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த புயல் அவர்களை பயமுறுத்தி But there was கொண்டிருந்தது. something that was happening. ஆனால் அங்கே நடந்த ஒன்று உண்டு. There was a person who was walking towards the boat. அந்த படகுக்கு நேராய் நடந்த ஒருவர் உண்டு. Jesus was walking towards the boat. இயேசு அந்த படகுக்கு நேராய் நடந்து Peter வந்தார். took his eyes of the storm and fixed it on Jesus. பேதுரு அந்த காற்றிலிருந்து தன் கண்களை எடுத்து இயேசுவின் மேலே பதிய The வைத்தார். moment he fixed his eyes on Jesus, பேதுருவின் கண்கள் எப்பொழுது இயேசுவின் மேலே the நோக்கமாயிருந்தோ, same wind that was fear making him fear, பேதுருவை பயமுறுத்தி கொண்டிருந்த அதே the காற்றும் same புயலும், wave that was making him disappear, பேதுருவை பயமுறுத்தி கொண்டிருந்த அதே அலையும் when காற்றும் he fixed his eyes on Jesus, ஆண்டவராகிய இயேசுவின் மேலே தன் கண்கள் he நோக்கமாயிருந்தது.
நெருக்கமான took பொழுது his first feet forward and kept it and started walking and தன் running. கால்களை எடுத்து கடலின் மேலே வைத்து நடக்க ஆரம்பித்தார். 2021 இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், எதெல்லாம் உங்களை பயப்படுத்தினதோ, எதெல்லாம் நீங்கள் முடிந்தது என்று நினைத்தீர்களோ, நீங்கள் கண்களை என் இயேசுவின் மேல் பதிய வைத்தால், இதுவரைக்கும் நீங்கள் பயந்த காரியங்கள், இதுவரைக்கும் நீங்கள் சோர்ந்த காரியங்கள், இதுவரைக்கும் முடியாது என்று நினைத்த காரியங்கள் மேல் கர்த்தர் உங்களை நடக்க செய்வார். God wants you to run towards him. கர்த்தர் நீங்கள் அவருக்கு நேராய் ஓட வேண்டும் என்று விரும்புகிறார். God wants you to run towards him. தேவன் அவருக்கு நேராய் நீங்கள் ஓட வேண்டும் என்று A விரும்புகிறார். son should run towards the father. ஒரு மகன் தன் தகப்பனுக்கு நேராய் ஓட வேண்டும். There were three things that was lost. I'm going to finish with this. இதோடு Three கூட things that was lost. மூன்று காரியங்கள் தொலைந்தது. One was the coin. முதலாவது வெள்ளிக்காசு. Second was a sheep. இரண்டாவதாக ஆடு. Third was the son. மூன்றாவதாக மகன். When a coin that has no life was lost, the master went and searched and found it. ஜீவன் இல்லாத அந்த வெள்ளிக்காசு தொலைந்த பொழுது அந்த ஸ்திரீயானவள் அதை தேடி அலைந்தாள். And when the sheep was lost, அந்த ஆடு தொலைந்த it பொழுது still didn't get that knowledge of right and wrong. சரியது தவறு என்ற அந்த அறிவு இல்லாத பொழுது So the master went and searched the sheep and took. எஜமான் போய் அந்த ஆடை தேடி கண்டுபிடித்து But when the son was lost, ஆனால் மகன் தொலைந்த பொழுதோ the father did not go to the son, அந்த தகப்பன் மகனிடத்திலே போகவில்லை. but the son came to the father. மகன் தான் தகப்பனிடத்திலே வர வேண்டியதா Today இருந்தது. morning I tell you in the name of இந்த Jesus, காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தாலே you are the சொல்லுகிறேன், sons and daughters of Jesus நீங்கள் தான் Christ. ஆண்டவராகிய இயேசுவின் பிள்ளைகளாய் How many இருக்கிறீர்கள்? of you say that he is my father? எத்தனை பேர் சொல்லுகிற அவர் என்னுடைய He can தகப்பன், be your brother. அவருடைய சகோதரனாய் He can இருக்கலாம், be your friend. அவருடைய சிநேகிதனாய் But today இருக்கலாம். you are going to run back to Jesus. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நேராய் ஓட You are போகிறீர்கள். going to run back to Jesus. நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் You are திரும்ப going to ஓட set aside போகிறீர்கள். every sin. எல்லா பாவத்தையும் ஒதுக்கி Every வைத்துவிட்டு, weight. எல்லா பாரத்தையும் ஒதுக்கி And run வைத்துவிட்டு your race. நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஓட There is a போகிறீர்கள். father waiting for you on the other shore. உங்களுக்காக அக்கறையிலே ஒரு தகப்பன் உங்களுக்காய் காத்துக் He is கொண்டிருக்கிறார். looking at you. அவர் உங்களை பார்த்து All கொண்டிருக்கிறார். that you need to do is fix your eyes on him and start running. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்களுடைய கண்கள் அவர் மேலே நோக்கமா நல்ல இருந்து கரங்களை உயர்த்தி நீங்கள் ஆமென் அவருக்கு சொல்லுவோமா? நேராய் ஓட வேண்டும். ஓடுகிற நாட்களாய் கர்த்தர் மாற்றட்டும். Amen. உங்கள் கண்களை இயேசுவில் மேல் பதிய வைத்தால், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த சோர்வுகள் வந்தாலும் சரி, எந்த துன்பங்கள் வந்தாலும் சரி, எந்த ஆபத்துகள் வந்தாலும் சரி, நீங்கள் கண்களை பதிய வைத்தது என் இயேசுவின் மேல், உங்களை விழுந்து போக அவர் விட மாட்டார். Amen. Hallelujah. Hallelujah. He will make you run with the horses. அவர் உங்களை குதிரைகளோடு கூட ஓடும்படியாய் செய்வார். குதிரைகளோடு ஓட போகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? பெரியவர்கள் சவால் விடுகிறவர்களோடு கர்த்தர் உங்களை நிற்க செய்வார். ராஜாக்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நிறுத்துவார். இந்த உலகத்தில் முடியாத காரியங்களை உங்களுடைய கரத்தை கொண்டு கர்த்தர் முடிக்க செய்வார். Hallelujah. 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 God wants you to run with horses. குதிரைகளோடு கூட நீங்கள் ஓட வேண்டும் என்று கர்த்தர் You விரும்புகிறார். are not called to walk with or fight with foot soldiers alone. நீங்கள் காலாட்களோடு ஓடும்படியே நடக்கும்படியே போராடும்படியே அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. குதிரைகளோடு யுத்தம் செய்யும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார்.